குட் மார்னிங் ப்ரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. எப்படின்னா ஒர்க் ஸ்பாட்டில் பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலம் நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்னுடைய கெரியரில் நான் இருந்தேங்கிறது ஒரு சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சில பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து நான் தேண்டே பிள்ளையாக எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், தேண்டே பிள்ளையாக இல்லாதவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது நிறையா நான் வித்தியாசங்களை நான் நோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஒரு லாங் டேர்ம் ஷெட்யூல் ஏதோ ஒன்று போடுறாங்கன்னு வைங்க. அப்படின்னா வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரியம் நடக்கும் அப்படின்ற மாதிரி திட்டம் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக அது நடக்காது. ஸோ வேதாமம் அப்படி தான் சொல்லுது. நாளை தினத்தை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. 3 மாதத்துக்கு அப்புறம் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணலாம். பட் யூஸ்வலாக அது நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன். அதோட வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வேலை வந்து டைம் டேபிள் செய்யறது தான். நிறைய தடவை நான் டைம் டேபிள்ஸ் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து பை ட்ரையல் அண்ட் எரர் நான் நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். அதில் வந்து என்னென்னா வந்து டூ நாட் டன் அப்படி சொல்லிவிட்டு நம்ம எடுத்தேன் கவுத்தன்னு நம்ம செய்ய முடியாது. சிஸ்டமேட்டிக்காக டைம் டேபிள் போட்டால் தான் வந்து ஸோ ஒரே ஆள் வந்து தொடர்ந்தேச்சியாக 2 hours அவங்க எடுக்க முடியாது. ஸோ ஹியூமனிடேரியன் அதெல்லாம் வந்து நான் அந்த இதில் நான் கற்றுக்கிட்டேன். ஒரே நாளில் வந்து 2-3 hours எடுக்க முடியாது, தொடர்ந்தேச்சியாகவும் எடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து காமன் சென்ஸ் தான். அதோட நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைக்கக்கூடிய அந்த கன்சர்ன் அதில் வெளிப்படுது. அதுக்கப்புறம் வந்து மணி, அதாவது கவர்மெண்ட்டில் வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. சில பேர் கன்ஜூஸாக இருப்பாங்க. அதுமாரி அப்புறமா கவர்மெண்ட்டில் போயிட்டு ஃபைட் பண்ணக்கூடிய அதுமாரி யூனியன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்ற பிலீஃப், அதுவும் பிப்ளிக்கல் பிரின்சிபல் தான். அதுமாரி கவர்மெண்ட்டில் வந்து லூஸ் டாக் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடணும்னு அவங்க சொல்லித்தருவாங்க. லூஸ் டாக், வீண் பேச்சு, வெட்டித்தனமாக அதுமாரி பேசுறது, ஏதோ மோசமான காரியங்களை பேசுறது, இதில் வந்து அவங்க தப்பு அப்படின்ட்டு சொல்லித்தருவாங்க. அதேமாரி கடன் வாங்கிறது, அதுமாரி ஃபைட்ஸ் ஓவர் ஸ்மால் திங்ஸ், அதுமாதிரிலாம் வந்து வீட்லேயே நம்ம பார்க்குறோம். எங்கள் வீட்லேயே பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய டியூஷன்ஸ்க்கு வந்து மாணவர்கள் சைக்கிள்ஸை வந்து நிறுத்தியிருப்பாங்க தெரியல. அது ஏன் இங்கே என் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது அப்படின்ட்டு ஒரு சண்டை நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நமக்கு வந்து மாணவருடைய எஜுகேஷன், தேசத்தினுடைய அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அப்படி இல்லைன்னா தான் இது ஏன் இங்கே நிற்கிது அப்படி நிற்கிது அப்படின்லாம் வந்து நம்ம அது நம்முடைய மோசமான மனநிலை, சமாதானமற்ற சூழ்நிலையை வளர்க்குது அது. ஸோ இதெல்லாம் வந்து நான் மற்றவங்கக்கிட்டேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஊழியம் அப்படின்னா என்ன, வீட்டில் வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படிலாம் கூட கேட்பாங்க. அப்படி வேலையை விட்டுட்டாங்க அப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய மென்டர்ஸ் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ண விதத்தை வந்து நான் பல வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஊழியம்னா என்ன அப்படின்லாம் சொன்னேன். எப்படி இதை ஒரு ஜெயிக்கிற இதாக நான் கர்த்தர் என்ன வச்சுருக்காரு அப்படி சொல்லி நான் என்னுடைய ப்ரேயர் லைஃப்பை பற்றி பல வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.